ஜனநாயக அடிப்படையில் பலவீனப்படுத்துதல். ஜனநாயக அடிப்படையிலே இந்திய அரசாங்கம் நம்மளை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறது. அருமையானவர்களை, தேவன் கைவிட்டார் என்று சொன்னால் அந்த அரசாங்கம் இருக்காது. தேவன் ஒரு மனிதனை ஆவிக்குள்ளாக மாற்றினார் என்றால் அவன் ஆவிக்குரிய ஜீவியம் வாழ்வான், அவன் சத்தியத்தில் நிலைத்திருப்பான், தேவன் சொன்ன வார்த்தையின்படியே வாழ்ந்து தேவனுடைய உன்னத பணியை செய்யக்கூடியவனாய் மாறுவான். இப்போ உன்னத பணியை செய்து கொண்டிருக்கிறபடினாலே நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு சத்துருக்கள் இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் சமாதானம் இல்லை, இந்த பூமியில சமாதானம் இல்லை. உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் உலகம் உங்களை மெச்சிக்கொள்ளாது, பாராட்டாது. இந்த உலகம் உங்களை பகைக்கும், உலகம் உங்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வரும். எனவே உபத்திரவப்பட்டாலும் ஆண்டவருக்கு முன்னாடி அந்த உபத்திரவத்தை எல்லாம் சொல்லி கர்த்தருக்குள்ளாக சந்தோஷப்பட வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலையாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸின் வலுவான தாக்கம் அரசு அமைப்புகளிலும் நீதித்துறை, கல்வி, ஊடகம் போன்றவற்றிலும் தலையீடு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்னுடைய தாக்கம் எதில் இருக்குதுன்னா எல்லா துறையிலும் இருக்கிறது. இராணுவத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை உடையவர்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் நேற்று ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டம் நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் அங்கே உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால் தில்லுமுள்ளு வேலைகளை செய்வதற்காக. ஜனநாயக அடிப்படையில் பலவீனப்படுத்துகிற காரியம் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு கோர்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த கோர்ட்டில் பெரும் புள்ளியாக இருக்கிறார்கள், பெரிய பதவியில் இருக்கிறார்கள். அப்போ நீதித்துறை மாத்திரமல்ல, கல்வித்துறையிலும் அப்படிதான் இருக்கிறார்கள். கல்வியிலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்துகிறார்கள். ஐயர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், மந்திரம் ஓதுகிற ஐயர்கள். இந்த ஐயர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் பொய் சொல்லவே மாட்டார்களாம். அவங்க உண்மை உள்ளவர்கள் என்று பாட புத்தகத்தில் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, வடநாட்டில். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்னன்னா திருடனை போல காமிக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இந்திய அரசாங்கத்திலே ஜனநாயகம் இப்பொழுது படுகொடியிலே போடப்பட்டு கொண்டிருக்கிறது, புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் என்பது எல்லா ஜனங்களும் சேர்ந்து வாழக்கூடியது. இந்த ஜனநாயகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம். இதனுடைய பின்னணியிலே ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு நாம் ஓட்டு போடவில்லை, ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் என்ன அப்படின்னா மோடியை நிர்ணயிக்கிறார்கள். மோடி பிரதமராக இருந்தாலும் அவராக தன்னிச்சையாக எதுவும் செயல்படுத்த முடியலை. ஆர்எஸ்எஸ் அதிகாரமுடையவர்கள் சொல்லுகிறார்கள், அதை அப்படியே செயல்படுத்துகிறார். மோடி ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலியாக இருக்கிறார், அமித்ஷா ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலியாக இருக்கிறார். அதே போல் ஒவ்வொரு துறையில் இருக்கிறவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களாய் தான் இருக்கிறார்கள். கல்வித்துறையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஊடகம் என்று சொல்லும் பொழுது எல்லா டிவிகளிலும் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள், பொய் செய்தியை பரப்புகிறார்கள். நான் சொல்லப்பட்டது போல் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாமே பொல்லாத அரசாங்கத்தினுடைய ஆட்களை நிர்ணயம் பண்ணி அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து பொய்யை பரப்பும் செய்திகளை அவர்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். பீகாரில் மட்டும் வாக்குச்சீட்டுகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு 65 லட்சம் பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. 65 லட்சம் பேருடைய பேரை நீக்கியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ண ஆப்போசிட் பார்ட்டி, வேற ஆளுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க என்று சொல்லி இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த இந்த பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடலை. ஆனால் அவனே என்ன பண்ணிட்டான், ஓட்டு மிஷினில் அவனே ஃபில் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டான். நம்ம ஓட்டு போட்டாலும் அதையும் ஏறும், ஏற்கனவே இத்தனை ஓட்டு அப்படின்னு சொல்லி ஓட்டு சதவீதத்தை ஏற்றி வைத்திருக்கிறான். அதாவது நிறையா ஓட்டுகள் போட்ட மேனிக்கே. இதில் நிறைய குளறுபடிகள் என்ன பண்ண காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, அச்சுறுத்தல் நமக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சுதந்திரமான கருத்து வெளிப்பாடு குறைக்கப்படுகிறது, மக்கள் மிரட்டப்படுகிறார்கள். ஆண்டுடைய வசனத்தை பேசக்கூடாதபடி மிரட்டப்படுகிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை யூடியூப்பில் போட்டு கர்த்தருடைய வசனத்தை பறைசாற்றுவோம் என்றால் அவைகளுக்கு என்ன பண்ணால் அந்த ஊக்குவிக்கிற காரியத்தை குறைத்து விட்டார்கள். இதெல்லாம் மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னணியில் யார் இருக்கிறான்னா ஐயனோ அந்த பார்ப்பனர்களும் அல்லது என்ன நினைப்போம் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த நபர்களும் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லாதபடி தடுக்கக்கூடிய கூட்டம் இன்றைய நாட்களிலே இந்தியாவை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது.
சத்தியத்தை அறியக்கூடாதபடி அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் வாசிக்கக்கூடிய வேத பகுதி யோவான் 8:32 சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனத்தை அறிந்து வேத வசனத்தின்படி வாழுங்கள், பரலோக ராஜ்யம் உங்களை வாஞ்சித்து கதறுகிறது. என் பிள்ளை என்கிட்ட வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து. சத்தியத்தை அறிந்தால் அவர்தான் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். அந்த ராஜ்யம் அமைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அதே தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது சந்தோஷம், மனமகிழ்ச்சி எல்லாம் உண்டாகும். சத்தியத்தை அறிந்தால் விடுதலை உண்டாகும். வாசிக்கலாம். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். உலக ராஜ்யத்திலே விடுதலை கிடையாது, உலக அரசாங்கத்தில் சத்தியம் கிடையாது. முழுவதுமாய் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை காது கொடுத்து கேட்கக்கூடியவர்கள் எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீதிமானின் ஆட்சி மக்களுக்கு என்னத்தை உண்டு பண்ணும்? சந்தோஷத்தை உண்டு பண்ணும். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 29 அதனுடைய 2 நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். அப்ப இந்த பூமியில யார் ஆண்டு கொண்டிருக்கிறது? துன்மார்க்கர் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். துன்மார்க்கர் ஆண்டு கொண்டிருக்கிறபடியினால் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. துன்மார்க்கர் ஆளுகை செய்கிறார்கள். அதனால இந்த பூமியானது சாபத்தில் இருக்கிறது, பாவத்தில் இருக்கிறது, அநீதியில் இருக்கிறது, அக்கிரமத்தில் இருக்கிறது. நீதிமொழிகள் 29:2 வாசித்தோம். நீதிமானின் ஆட்சி மக்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். இன்றைய நாட்களில் கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு வரலாமான அரசியலுக்கு வரலாம், தாராளமாக செயல்படலாம், உண்மையாய் செயல்பட வேண்டும், நீதியாய் செயல்பட வேண்டும், கிறிஸ்துவுக்கு பயந்து செயல்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் பாராளுமன்றத்தில் போய் உட்காரக்கூடாது என்பதற்காகவே ஒரு சில சதித்திட்டங்களை அவர்கள் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் மாத்திரமே பாராளுமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே அமர வேண்டும் என்ற ஒரு பொல்லாத கிரிகளை அவர்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை முதலாவது மாறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே துன்மார்க்க ஆளுகை செய்தால் அந்த தேசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுமா? ஜனங்கள் தவிப்பார்கள். இப்பொழுது ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எதன் அடிப்படையில் தவித்து கொண்டிருக்காருன்னா, அதிகமான வரி விதிப்புகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் வரி. அருமையானவர்களே, பரலோகத்தில் நம்ம போய் அமர போகிறோம். ஜீவ தண்ணீர் அங்கே ஓடும். தண்ணீருக்கு அங்கே வரி கட்ட தேவையில்லை. காற்றுக்காக வரி கட்டி கொண்டிருக்கிறான் மனுஷன். காற்றுக்கு நம்ம வரி கட்ட தேவையில்லை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோக வீட்டுக்கு வரி கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே சாக்கடை ஓட போகிறது கிடையாது. சாக்கடை வரி அங்கே கிடையாது. அல்லேலூயா. அங்க குப்பை இருக்க போறதுல குப்பை வரி அங்க இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எங்க பார்த்தாலும் வரி வரி வரி. நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வரி போடுறான் பாருங்க. ஒரு டீ குடிச்சோம்னா அதுக்கு ஒரு வரி போடுறான் பாருங்க. எல்லாத்துக்கும் வரி வரி போட்டு மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்பொழுது வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தகமானது கீழ் நோக்கி என்ன பண்ண சென்று கொண்டிருக்கிறது. வளர்ச்சி அடைய வைக்க முடியாது. ஏன்னா மக்களை அவன் திண்டாட வைக்கிறான். யார்? இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதமர்களும். அருமையானவர்களே, வாக்காளர்களை இவன் வஞ்சிக்கிறான். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது உணவு பஞ்சம் வந்துவிட்டது. ஒரு நேரம் சாப்பிட்டு 2 நேரம் சாப்பிடாம இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் ஏறக்குறைய 25% பேர் இருக்கிறாங்க. உணவு பற்றாக்குறை, தவறுகள் அதிகமாய் இந்த பூமியிலே நடைபெறுவதற்கு அதிகாரிகளும் ஆளுநர்களும் பிரதமர்களும் அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள். துறைமுகத்தில் பெரிய பெரிய கண்டெய்னருக்குள்ளாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கஞ்சா இருக்குது. இதை யார் உற்பத்தி பண்ணுறான், எப்படி அவன் பணக்காரனாக இருக்கிறா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, இவங்க எல்லாம் எப்படி பணக்காரனாக இருக்கிறான்? கஞ்சா விற்கிறான். இது தவறு என்றும் தெரிந்தும் இவர்கள் விற்கிறார்கள். இதை கேள்வி கேட்க முடியல. கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்தவனை அடித்து கொள்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த நிலைமை மாற வேண்டும். தவறான கொள்கை உடையவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்தால் அவர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்ற பொல்லாத கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே அநீதி அதிகமாக இருக்கிறது. தேவன் நீதி உள்ளவர். இந்த பூமியில் அநீதி செய்து செய்து மக்களை கொள்ளுகிறவன் தன்னை நீதிமானாய் காட்டிக் கொள்ளுகிறான். ஆனால் கர்த்தர் நியாயந்தீர்ப்பார். அந்த நியாயந்தீர்க்கும் பொழுது அவன் பாதாளத்துக்குள்ளாக போவான் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜாதி பாகுபாடுகளை முன்னிலைப்படுத்துகிறான். ஜாதியை முன்னிலைப்படுத்துகிறான்.
நம்மெல்லாம் பரலோகத்துக்கு சொந்தமான மேல் வகுப்பை சார்ந்தவர்கள், பரலோகத்துக்கு உரியவர்கள். ஆனால் அந்த பூமியிலே நம்மளை சிறுமைப்படுத்தி சிறுபான்மை என்று வைத்திருக்கிறான். இவைகளெல்லாம் அநீதி. திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் நடத்த முடியாது. அதிருப்தி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஜனங்களை நடத்தி சென்று கொண்டிருக்கிறவன் தான் இந்த பூமியிலே ஆளுகை செய்யக்கூடிய மனிதன். அவனுக்குள்ளே பிசாசானவன் இருக்கிறான். நமக்குள்ள யார் இருக்கிறா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை யார் மூலமாக உண்டாகிறது என்றால் கர்த்தருக்குள்ளாக உண்டாகிறது. எனவே உலக அரசுகள் யாவும் மக்களை சிறப்படுத்த முடியாது. தேவன் நம்மளை சிறப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், நம்மளை வாழ வைக்கிறவர், நமக்கு சகாயம் பண்ணுகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிறவர். அவரை அண்டிக் கொள்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. சத்தியம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சத்தியம் அளிக்கப்படுகிற இந்திய தேசத்தில் தேவனுடைய மக்களை எழுப்பி தம்முடைய நீதியை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கிறார். உங்களை எங்களையும் கொண்டுதான், தேவ பிள்ளைகளை கொண்டுதான் ஆண்டவர் நீதியை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கிறார். நீதி நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அது தேவ பிள்ளைகள் நிமித்தமாக தான். அதனால் தான் தேசத்தை இன்னும் தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார், அழிக்காமல் இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபிப்பதின் நிமித்தமாகவே தேசம் பாதுகாக்கப்படுகிறது என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அன்பின் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீதிமான்கள் இந்த உலகத்திலே கர்த்தருக்குள்ளாக பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே, ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே பாதுகாக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, கிங்டம் ஆஃப் காட், நீங்கள் தான் ராஜா. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக அரசாங்கம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. தேவ அரசாங்கம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம், நாடுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ராமராஜ்யம் அழியப்படுவதாக, பொல்லாத துர்க்கிரியைகள் நிறைந்த பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட்டு போவதாக. எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.